தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று எல்லாம் வல்ல அபிராமி தாயின் பாதங்களை தொட்டு இந்த நாளை ஏஎஸ்எம் என்ற இந்த காணொளியின் மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அம்பிகையின் அருளால் பெருகி வரட்டும். 20/1/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே 6ஆம் நாள், வளர்பிறையிலே 3ஆம் நாள். சந்திர தரிசனத்தை காண்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்வோம். அது தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும், கிரகண தோஷங்களை நீக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைய நாளிலே சந்திரனின் தரிசனம் பண்ணுவது ரொம்ப நல்லது. உத்தராயண காலத்திலே, ஹேமந்த ருதுவிலே, முன்பனி காலத்திலே, மகர மாதத்திலே, சுக்லபக்ஷத்திலே துதியை என்கிற இந்த நாள் வந்துவிடும். திருவோண நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பார். சாயங்காலம் 2:03 வரைக்கும். பின்பு அவிட்ட நட்சத்திரக்குள்ளே போயிடுவார். திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு வெள்ளி பூத வாகனத்திலே புறப்பாடு. சூரியநாராயணர் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வீதி உலா வரக்கூடிய நல்ல நாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க பெரிய பெருமாளின் புறப்பாடு போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் கொண்ட இந்த நாளின் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. ராகு காலம் 3:04, குளிகை நேரம் 12:01, யமகண்டம் 9:10. சூலம் வடக்கு, பால் பரிகாரம். மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 4:21. 6:34 சூரியன் உதயம். அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கும்போது புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. இன்றைய நாள் ஒரு மேல் நோக்கு நாள். சித்த யோகம் என்கிற யோகமும் பாலவகரணமும் கொண்ட இந்த நாளிலே புதிய முயற்சிகள் சுபகாரியங்கள் எல்லாம் தாராளம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமையே நார்மலாக அந்த வீடு, நிலங்கள், கட்டடம் ரிலேட்டட் மேட்ரு இதெல்லாம் செஞ்சால் முருகன் அருளாலே அனைத்தும் சீரு சிறப்புடன் அமையும் அப்படின்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி நாளே நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த நாளிலே தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கு என்று பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானத்திலே திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன். நல்ல முன்னேற்றமான தொழில் முறை உறவுகள் எல்லாம் மேம்படும். பொருள் வரும், அதிகாரம் பெருகும், நினச்ச மாதிரி நடக்கக்கூடிய வேலைகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆதரவுகள் எல்லார் கையிலும் நல்ல நீளும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினாலே சில கஷ்டங்களும் உண்டாகும். ஆனால் மேனேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் மேலே பார்வை விழுவதனாலே செய்து விடுவார். தர்ம காரியங்கள் உங்களுக்கு லாபமாக அமையும். இந்த நாளிலே சாயங்கால வேளையிலே சந்திர தரிசனம் பார்த்தால் பிறவி பணனான தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயம்லாம் நடக்கும். அதனால் நல்ல எனர்ஜி கிடைக்கக்கூடிய நாளாக இதனால் அமைத்து கொள்ளலாம். 9-6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, அபிராமபட்டர் என்கிற பெருமான் திருக்கடையூரிலே அமாவாசையை பௌர்ணமியாக்கக்கூடிய இந்த தை அமாவாசையிலிருந்து 2ஆம் நாளிலே இருக்கிற இந்த நாளின் சந்திர தரிசனம் ரொம்ப விசேஷமானது. இதனால் உங்களுக்கு நலன்கள் பெருகும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே அந்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடியவர். அவர் 9ஆம் இடத்துல போய் உட்கார்றார். இன்னைக்கு நல்ல நலங்களையும் வளங்களையும் பெருப்பதற்கு வாய்ப்புகள், கௌரவமான ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் மனதளவில் இருக்குது. அதெல்லாம் செயலாக்கம் பண்ணணும்னா இது இன்றைக்கி சந்திர தரிசனம் பார்த்தா நல்லது.
நீங்கள் காரியங்களில் மெதுவாக தான் நடக்கும், அவசரப்படாமல் செய்யுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க பலத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்குது சந்திராஷ்டம் எஃபெக்ட். அதனால் கொஞ்சம் அவசரம் வேண்டாம், எதையும் கொஞ்சம் எனர்ஜியாக பார்த்து பண்ணுங்கள். யோசனைகள்லாம் லாபத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறும். ஏன்னா உங்கள் லாபஸ்தானத்துக்குரியவரே செவ்வாயானவர் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கலத்திரன் மூலியமாக சில விஷயங்கள்லாம் இருக்கும். தொழிலில் சின்ன சின்ன கலக்கங்கள்லாம் வரும், அந்த கலகத்திலேருந்து ஓவர் கம் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட வேலை. அடுத்தவங்க எந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாலும் செய்கிறேன் சார் செய்யுங்க, எதிர்த்து பேசாதீங்க, கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிறதுன்னு சொல்லுவோம், அப்படி இருந்தால் நல்லது. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துக்கு இருந்த இந்த சந்திரன் அங்கே தான் திருவோண நட்சத்திரத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கிறாரு. கலத்திரம் மூலியமாக சுகங்கள் உண்டு, கணவன் மனைவி கூடிய ஒரு அந்யோன்யம் உண்டு, ஆரோக்கிய குறைபாடுகளும் உண்டு, மருத்துவ செலவுகளும் உண்டு. சனி பகவானின் பார்வையானது சத்ருஸ்தானத்தின் மேலே விழுவதனாலே எதிர்பாராத வழியில் சில பிரச்சனைகளும் உண்டு. அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரிலன்னு கொஞ்சம் குழப்பங்கள் வருவதனாலும், 2ஆம் இடம் என்கிற தனவாக்குஸ்தானத்துக்குரிய சிம்மராசிக்குரிய இந்த சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க வழியிலே சில கவலைகள், இது ஏதோ வந்திருக்குதே, இது எப்படி டேக்ஸ் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள், போய் பார்த்தா அவங்க ஆளெல்லாம் இன்னும் வரலைன்னு கொஞ்சம் அலைச்சல்கள் போன்றவையெல்லாம் வரும். 6, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதனான சூரியன் அனுபவங்கள் நிறைய கொடுக்கும். நல்ல நல்ல புதிய முயற்சிகள் எல்லாம் கொண்டு வரணும்னு எண்ணங்கள்லாம் வரும். பொருள் நாட்டத்தின் வழியாக வரக்கூடியதெல்லாமே நான் போகிற டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னு கொடுப்பீங்க. சர்வீஸ் ஓரியன்டான எனர்ஜி எல்லாம் நிறைய இருக்கும். முதன்மைத்தன்மையாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் நல்லதாக இருக்கும். அரசியலிலே ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒருங்கே அமையக்கூடிய விஷயங்கள் இந்த நாளிலே இருக்குது. அதனால் கரெக்டாக டியூன் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். 1, 6 இது அதிர்ஷ்ட எண், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, வேகமாக போகணும்னு ஒரு ஆசை, அந்த ஆசையை குழந்தைகளெல்லாம் வச்சு நல்ல ரைடு போகணும், அவங்களோட கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கணும். சந்தோஷந்தான் முக்கியம் வாழ்க்கையில். எதையுமே நம்ம கூட கூட்டிகிட்டு போக போகிறதில்ல. நீ ஏகப்பட்ட தத்துவத்தை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு புகட்டி கொண்டு இருக்கிறார். இப்படி ஞானத்தை போதிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தொழிலிலும் நிறைய மாற்றங்கள், பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய முன்னேற்றங்கள், இடப்பெயர்ச்சிகளினால் வரக்கூடிய பிரயாண அலைச்சல்கள் போன்றவைகளும் இருக்கக்கூடிய இந்த நாளில் மகர ராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார் திருவோண நட்சத்திரத்தில், லாபத்துக்குரியவர். இந்த திரிகோணஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனாலையும் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுலகின் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற திருவள்ளுவரின் வாக்கு சுகஸ்தானத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திர சூரிய சுக்கிரன் என்கிற உங்கள் ராசிநாதனுடன் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த நாளை மாற்றும்.
இந்த நாளிலே சந்திர தரிசனம்னு இருக்கும். அவருடைய தரிசனம் உங்களுக்கு பலன். ஏன்னா 10ன்றது கர்மா, உங்களுக்கு கேந்திரம். அவருடைய இடத்துலேருந்து இருக்கக்கூடியவர் இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தானத்தில். அதனால் வாழ்க்கையில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை இன்றைக்கி நடத்தி காட்டணும்னு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால சாயங்கால வேளையை சந்திர தரிசனத்தை பாருங்கள். 3-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, ராசியின் 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சி, எதையும் செஞ்சிடணும், சாதனை, சுயமரியாதை, எழுச்சி, இதெல்லாம் சொல்லுவோம். அப்படி எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒருங்கே கூடக்கூடிய இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான், சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவானோட சேர்ந்திருக்கிறாங்க. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் அமர்ந்திருக்கிறார். நன்மை பெற கொடுக்கக்கூடியவரான புதன். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்கள் உண்டு. தேவையற்ற பிளட் ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க. கொஞ்சம் மனதிலே பக்தியை வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கூலாகிடுங்க. அபிராமி அந்தாதியல் முடிந்தால் சொல்லுங்கள். ரிலாக்ஸாக இருங்க. செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டால் ரொம்ப நல்லது. முருகனின் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பானது அமையும். 9-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துல தாயும் தந்தையும் மனைவியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்குது. உங்கள் கணவரே அங்கே உட்காந்துருக்க உங்கள் ராசிநாதனுக்குள்ளான்னு வைத்துக்கலாம். அதனால் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். குடும்பம் ரிலேட்டடான செலவுகள், குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது சுக செலவுகள் தானே. அப்படி சுக செலவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நாள். புதிய முயற்சிகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். முக்கியமாக அந்த லேண்டை விற்று கட்டடம் கட்டுறது, அது முயற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும். இல்லை தோட்டத்தை விற்று லேண்டு வாங்கிறது, பிளாட் வாங்கிறது, அந்த முயற்சிகளும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இது எல்லாமே குருவின் அருளாலே நல்லபடியாக முடியக்கூடிய நாளாக, ஆரம்பத்தினாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண்ணாக 3-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சூரியன் அஷ்டமத்துக்குரியவர், சந்திரன் கலத்திரஸ்தானத்துக்குரியவர், உங்களுடைய மாரகாதிபதி. அந்த பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் கூடவே இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல செவ்வாய். புதன் 6க்கும் 9க்கும் உரியவன், அவர் அங்கே உட்கார்க்கார். இப்படி எல்லாருமே உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஆட்கள் இருந்தாலும் சந்திரனின் பார்வை உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துல விழும்போதும் குருவின் அனுகிரகம் இருக்கிறது. இதனால் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பெருக்கி கொடுப்பார். எதிர்பாராத பண வரவை இன்று பெறலாம். லாபஸ்தானத்துக்குரிய இந்த செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவினால் பார்க்கப்படுவதனாலே லாபம் உண்டாகும் தொழிலிலே. 5-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்ங்கிறது படிப்பு ரிலேட்டடாகவும் அனுபவ ரிலேட்டடாகவும் வரும். அப்படி எல்லாத்தையும் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. தெரியலன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக. அப்படிப்பட்ட ஒரு நாளில் ஆமாம் எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஆர்வத்தை அவங்க கேட்கக்கூடிய அந்த ஆர்வத்தினாலேயே வாடிக்கையாளர்களாக வரும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிக் கொடுப்போம். தொழில் தெரியலேன்னு முதல்ல சேரும்போது அந்த ட்ரெயினிக்கு என்ன முன்னோ அந்த முன்னாடி நின்று சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி தொழிலை வளர்த்து கொடுப்பதற்கு ஆர்வத்தை கொண்டு வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்.
உங்களுடைய ஆர்வத்தை இன்க்ரீஸ் பண்ணும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு லாபம் உண்டு, வெற்றி உண்டு. எதையுமே ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடான்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு கட்டியம் சொல்லி செய்யக்கூடியதாக இருக்கும். 5ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானத்துக்கும் அறிவுக்கும் உரிய இந்த சந்திர பகவான் லாபம் என்கிற இடத்தை ஈட்டுகிறார். 6ஆம் இடத்துக்குரியவர் லாபத்தில் வந்து உட்கார்றார். 3ஆம் இடத்துக்குரிய இந்த சுக்கிர பகவான் உட்கார்றார். எல்லாமே உங்களுக்கு நன்மையாக மாறும். அதனால் எதையும் தெளிவாக புரியும். முன்ன புரியல, இப்போ புரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி உங்களுக்கு புரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்களாக இன்றைய நாளில் கொஞ்சம் அழகாக கிளியராக என்ன செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னு புரிந்து காரியங்களை செய்யும்போது மனது நிறைந்து செய்வீர்கள். அதனால் இந்த நாள் உங்களுக்கு பிடித்தமான நாளாய் அமையும். 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.